ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரூக்ஹாவன் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆனால் இப்போ வந்து புதுசாக ஈஸ்டர் எக்குன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்டுன்னு போய்ட்டு நம்ம பார்த்துடலாம். வாங்க சீக்கிரமாக போய் பார்த்துடலாம். நான் வந்து இதில் இந்த எப்படின்னாக்கா ஒரு 5-6 சேலஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சாக்கா நம்மளுக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கிறேன். சவுண்டை ஃபுல்லாக லோ பண்ணிட்டாக்க நல்லாயிருக்கும். அதனால் வால்யூம் ஓகே. நம்ம இப்போ சவுண்டை குறைச்சாச்சு. இப்போ வந்து இங்கே அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா எக் ஹண்ட் ஈஸ்டர் எக் ஈவெண்ட் யூ கீப் ரிவார்ட்ஸ் ஆஃப்டர் த ஈவெண்ட் எண்ட்ஸ். ஆல் ரிவார்ட்ஸ் ஆர் பர்மனெண்ட். யூ கேன் நவ் கிஃப்ட் கேம் பாஸ் டு அதர்ஸ். நீங்கள் இதை கேம் பாஸ்லாம் கிஃப்ட் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், பேபி, ஈஸி, மீடியம், ஹார்டு, எக்ஸ்ட்ரீம். நான் ஈஸி, மீடியமும் ஹார்டும் முடிச்சிட்டேன். பாருங்களேன், ஈஸி, மீடியம், ஹார்டில் என்ன கொடுப்பாங்கன்னா, இது ஈஸி. இது ஒரு வண்டி மாதிரி இருக்கும்ல, எக்கு வண்டி மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க ஈஸியில். அப்புறமா வந்து மீடியமில் என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு முட்டை வண்டி மாதிரி எக் கார் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் அவ்வளோவா இல்லை, கலர் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்புறமா ஹார்டில் என்ன தருவாங்கன்னா, இந்த ஒரு எக்கு வண்டி. இப்போ இதில் கொஞ்சம் ஃபயர் வர மாதிரிலாம் இருக்கும். அதான் கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம வந்து பேபி தான் முடிக்க போகிறோம். ஸோ வந்து அது நான் வீடியோக்காக, சரி நம்ம பேபியை மட்டும் வீடியோக்காக பண்ணலாம். ஏன்னாக்கா மீடியம்மு, ஈஸி, ஹார்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அது வந்து என்னன்னாக்கா, நீங்கள் எக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணுங்க, அவ்வளவுதான். நம்ம இப்போ இந்த பேபி ஈஸி இந்த பேபி ஹண்ட் எடுத்துக்கலாம். இது எப்படின்னா ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி முட்டையை கலெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி முட்டையை கண்டுபிடிச்சி எடுக்கணுங்க. ரொம்ப ஈஸி தான். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, 3, 4 ரொம்ப ஈஸி. பார்த்தீங்க, கண்ணுக்கே நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கா. இங்கே பாருங்கள், 5 எடுத்துட்டோம், அதுக்குள்ளே 6. இது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும், பெரிய வீடியோலாம் நான் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. ஸோ வாங்க, இப்போ 7 ஆகிடுச்சா. பாருங்கள், 10 நெக்ஸ்ட்டு 8, சரி 10 எடுக்கணும், நான் 10ன்ட்டேன். சரி, இப்போ வந்து நம்ம 9 எடுத்துட்டோம். லாஸ்ட்டு ஒன்று இதோ இருக்குங்க. அப்பா, எப்படி இந்த வெஹிக்கிளை நம்ம அன்லாக் பண்ணுறோம். ஜஸ்ட்டு வெஹிக்கிள்லாம் சேமாக தான் இருக்கும், ஜஸ்ட் அந்த கலர் மட்டும்தான் மாறி இருக்கும். சரி, நான் வேறு ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டேன், கேன்சல். இப்போ பாருங்களேன், இதுதான் வந்து பேபி. இதில் வரும் பேபி வெஹிக்கிள் வந்து இதுதான் பேபி. நம்ம முடித்தாக்கா ரிவார்டாக இந்த வெஹிக்கிள் தருவாங்க. பைக்கில் பாதி முட்டை இருக்கும். அப்புறமா நெக்ஸ்ட்டு ஈஸியில் பைக்லேயும் அதே பாதி முட்டை தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கலர்லாம் அடித்து வச்சுருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு ஈஸி தான் இது. இருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்க. சரி கைஸ், இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. சரி வாங்க, அந்த மாதிரி கலர் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா மீடியமில் பார்த்தாக்கா, மீடியமில் அழைச்சி இது வேறு வர மாட்டேங்குது. அது என்னங்க வர மாட்டேங்குது. மேபி ஏதாச்சும் இஷ்யூவாக இருக்கும். இந்த வெஹிக்கிள் ஸ்பான் ஆக முடியுதுன்னு பார்ப்போம். இந்த வெஹிக்கிள் ஸ்பான் ஆகல. நான் காட்டினேன்னா, இது ரெண்டுமே வந்து நான் அந்த காரில் வந்து பாதி முட்டை உடஞ்ச மாதிரி இருக்கும். மீடியமில் வந்து அப்புறமா கிளாஸ் மாதிரி போட்டிருப்பாங்க மேலே. ஹார்டு முடித்தாக்கா நம்ம வந்து அந்த பாதி முட்டையில் கலர் அடித்து மேலே கிளாஸ் போட்டிருப்பாங்க. வேறு ஒன்று அடித்தா லேக் ஆகுதுங்க, செம்ம லேக் ஆகுது. ஏன்னு தெரில இன்னைக்குன்னு பார்த்து. என்ன இப்படி ஆகுதோங்க. இருங்க ஒரு நிமிஷம். சரி கைஸ், வந்துட்டேன். ஒரு சின்ன நெட்வொர்க் இஷ்யூ ஆகிடுச்சு, அதுதான். அப்புறம் பேபி ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த வெஹிக்கிளை ஸ்பான் பண்ண பார்ப்போம்.
இப்போ ஸ்பான் ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி இருக்கும், மீடியம் முடிச்சா இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஹார்டு முடித்தாக்கா அப்படியே அதில் வந்து கலர் அடித்த மாதிரி இருக்கும் அந்த முட்டையில். இருங்க, லோட் ஆகுது. அது பார்த்தீங்களா, இதுலேயும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அது இந்த எக்ஸ்ட்ரீம் மட்டும்தான் முடிக்கல. ஸோ வந்து அது வந்து நான் இன்னொரு வீடியோ நான் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு இதை நான் தனியாக பண்ணாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்ம வந்து ஏன்னாக்கா இப்போ அதிகமாக யாரும் வந்து இந்த மாதிரி புருக்ஹெவன்லாம் விளையாட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், புருக்ஹெவன் விளையாடுவான். அவன் வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டான் எல்லாத்தையும். ஸோ வந்து நாளைக்கோ இல்லைன்னா நாளன்னைக்கு ஒரு நம்ம பார்ப்போம். அப்படி முடியலன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க, இந்த ஈவெண்ட்டில் வேறு ஒன்றும் பண்ணலை. இதெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. அப்புறமா நான் அவ்வளோதான். அப்பாடா அப்பா, இது எல்லாத்தையும் நான் அந்த ஹார்டு தாங்க, அப்பா செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. ஹார்டே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் முடிச்சாக்க நம்மளுக்கு வந்து ஏதோ கன்று தருவாங்க. நாங்கள் அதை பார்த்தீங்களா, இந்த ஒரு எக்கு தருவாங்களாம். ஸோ வந்து இந்த ஹார்டை எக்ஸ்ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணணுன்னா நம்மளுக்கு ஸ்லீப்பிங் பேக்கும் அந்த இது லேடரும் தேவை. ஆக்சசரிஸில் போனீங்கன்னா இதோ பாருங்க இருக்கும். அடைச்சா இது வந்துடுச்சு, என்னன்னு தெரியலங்க, அரே கடுப்பாக இருக்குது. இந்த நெட்டு வேறு நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே மோசம் பண்ணுது. இப்போ தான் நம்ம நிறைய அதிகமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கன்னா கொஞ்சமாச்சும் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், ஸ்லீப்பிங் பேக்கு, அப்புறமா லேடர் தோ இருக்குது. ஸோ வந்து லேடர் இப்படி போட்டு இப்படி ஏறிக்கலாம். அப்படியே மேலே போட முடியும்னு நினைக்கிறேன். போட முடியாதா எனக்கு தெரியலங்க. ஸோ பார்த்தீங்களா, அப்புறமா ஸ்லீப்பிங் பேக்குனா இங்கே இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் ஆக முடியுது, இருங்க இங்கே போட்டு பார்க்குறேன். இப்படியே ஏறி இப்படி படுத்துக்கலாம். கொஞ்சம் மேலே போட்டு போட முடியல, மேலேயோ கீழேயோ போட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அதுக்கும் போயிடலாம். இதுதான் அங்கே ஸ்லீப்பிங் பேக்கு. ரொம்ப பெரிய மெத்தட்லாம் கிடையாது, அப்படியே நம்ம அதை யூஸ் பண்ணி இதுதான். ஆஹா, சீசாவும் நல்லா இருக்குது. இது பேர் இதுதான் ஊஞ்சல், சீசான்ட்டேன், ஊஞ்சல் இது. அப்புறமா நீங்கள் வந்து புருக்ஹெவனில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நீங்கள் இந்த பாருங்கள், லைஃப் கார்டாக இருக்கலாம், அந்த என்னது ஏதோ ஒரு கார்டு சொல்லுவாங்களே அதாக கூட இருக்கலாம். அப்புறமா இங்கே ஜாப்ஸ், இன்னும் நிறைய ஜாப்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், டான்ஸரு, க்ரோசரி ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறவங்க, போலீஸு, ஹாஸ்பிட்டலு, ஃபயர் ஹவுஸு, டீச்சரு, ஸ்டூடெண்ட்டு, பேங்க் ஆஃபீஸரு, ஸ்வாட்டு, ஆக்டர், பேபி சிட்டர், கிளப் புரூக்ஸு வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்புறமா வந்து இங்கே நிறைய கடைகளும் இருக்கும். அதை பாருங்கள், புதுசாக இங்கே என்னது ஜிடிஎக்ஸா, இது கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இருக்குது. ஆட்டோ பஸ், ஓஹோ இது வந்து இந்த இது காருக்கான கடைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த புருக்ஹெவன், ரோப்ளாக்ஸ்லாம் பண்ணலாம். இன்னும் நம்ம வந்து நிறைய கேம் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக டெவலப்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் பிளாக்ஸ் ஃபுட்ஸையும் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் ஒன்று பிளாக்ஸ் ஃபுட்ஸ் போடுவேன், இல்லைன்னா இந்த அரைஸ் க்ராஸ்ஓவர் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கேம் போடுவேன். இல்லை டெட் ரயில்ஸ் போடுவாங்க, டெட் ரயில்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ நான் அதையும் போட பார்ப்பேன். ஸோ என்னுடைய ஐடி இதாங்க, இதான் என்னுடைய ரோப்ளாக்ஸ் ஐடி, பார்த்துக்கோங்க. கிடச்சா வெளியே பிடிச்சிங்க, இதாங்க என் ஐடி. யார் ரெக்வஸ்ட் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கோங்க. பேர் வந்து கோஜோ, யூசர் நேம் வந்து சையதாஷிம் த ப்ரோ,
நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. யாருக்காச்சும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கணுன்னா சையத் ஹாஷிம் த ப்ரோன்னு சர்ச் பண்ணி என் ஐடிக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுதான் என் ஐடி. இன்னொரு செம்மையான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாய்.